வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்களுடன் தமிழ். பொதுவாகவே அரசியல் களம் சூடு பிடிச்சிட்டே இருக்கு. சீமான் 234 தொகுதிகளிலையும் எப்பவுமே வேட்பாளர்களை நிறுத்திட்டு தான் இருக்காரு. ஆனா வெற்றி பெற முடியல. இதுக்கு காரணம் என்ன? விஜயலட்சுமி அவர்கள் ஒரு அலிகேஷன் வச்சாங்க, அதுல கூட ஏதாவது ஒரு தப்பு இருக்குமா? அதனாலதான் சீமானால ஜெயிக்க முடியலையா? இப்படி கேள்விகள் என் மனசுக்குள்ள ரொம்ப நாளா இருந்துச்சு. வாங்க மக்கள்கிட்ட கேட்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சீமான் ஒவ்வொரு தேர்தலையும் 234 தொகுதிகளையும் நிக்கிறாரு. அவரு ஜெயிக்காததுக்கு என்ன காரணம்? இது வரைக்கும் ஒரு தொகுதி கூட ஜெயிக்கல. ஒரு இளைஞனா உங்களுடைய கருத்து? அது சொல்ல வரல சார். அது அவங்க விருப்பம். அது சீமானுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கா? ஃபோர்ஸ் இருக்கு. ஆனா அவர் கொஞ்சம் எதிர்கட்சி பத்தி ஒரு மாதிரியா பேசுறது. எல்லாரும் எல்லா அரசியல பேசுறதுதான். அவருடைய பேச்சையே எடுபடல. நல்லா கத்தி அப்படி இப்படி பேசுறாருல்ல. உங்களுடைய கருத்து என்ன? ஏன் சீமான் நமக்கு தெரியுது இல்லையா? சீமான தெரியாதவங்க இல்ல, தெரியாதவங்க. ஆனா ஏன் அவரால் ஜெயிக்க முடியல? நிறைய கூட்டம் தான் வருது. ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் இருக்காங்க. இந்த பெரிய ஜாம்பவான்கள்ல அவர் மாட்டிட்டு முழிக்கிறாருன்றீங்க. அதனாலதான் முழிக்கிறார். அவரால வெளியே வர முடியலன்றீங்க. அதுதான் இருக்க சொல்ல இவங்க எப்படி ஜெயிக்க முடியும்? ஓகே, அவர் மேல ஒரு அலிகேஷன் இருந்தது இல்ல? விஜயலட்சுமின்றவங்க அவங்க கூட 6 மாசம் இருந்தேன்னு இவரே ஒத்துக்கிட்டாரு. அந்த விஷயம் கூட மக்களுக்கு இன்னும் நெருடலா இருக்கும். அதுக்கு எதுவும் சம்பந்தம் இல்ல சார். மக்கள் அதெல்லாம் தொடச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏடிஎம்கே இருக்கா டிஎம்கே இருக்க அவங்க வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம். உங்களை பொறுத்தவரை இந்த பெரிய கட்சிகளுக்கு வின் பண்ண முடியாது. ஓகே, சொல்லுங்க ப்ரோ. சீமான் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா 234 தொகுதியிலையும் எல்லா தேர்தலையும் நிக்கிறாரு, ரைட்டா? ஆக்சுவலா அவர் என்ன அவர் மாத்திக்கணும்? வருஷம் அவர் பேசுறதுலாம் நல்லா தான் இருக்கும். போன வருஷம் கூட நான் அவருக்கு தான் ஓட் பண்ணேன். சரி, அப்போ நான் அவருக்கு தான் நீங்க ஓட்டு போட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஓட் நான் அவருக்கு தான் பண்ணேன். சூப்பர். நான் என்ன கேக்குறேன், ஏன் அவரால் வின் பண்ண முடியல? 234 தொகுதியிலையும் ஃபர்ஸ்ட் வேட்பாளர்கள் அறிவிக்கிறது அவர் தான், தில்லா. ஆனா அவர் அறிவிக்கிறாரு, பட் ஒன்னும் ரிசல்ட் இல்லையே. அவர் பேசுறது ரொம்ப எப்படி சொல்றது, கொஞ்சம் எமோஷன்ஸை அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். ஆமா, அதாவது நல்லா கத்தி பேசுறாரு, பட் எடுபடலையா? அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவர் பேசுறது ரொம்ப கரெக்டா இருக்காங்க தோணும். பட் போன வாட்டி நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஓட் நான் அவருக்கு தான் பண்ணேன். வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு வருத்தமா? வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. பட் அந்த டைம் அவர் கரெக்டா பேசிட்டு இருந்தாரு. பட் நடுவுல என்ன ஆச்சுன்னு தெரியல. முன்னாடி பேசினது மாத்தி பேசுறாரு. இந்த விஜயலட்சுமியோட அலிகேஷன் கூட அவர் முன்னேறாம இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்குமோ? அந்த பாலியல் குற்றச்சாட்டு பாலிடிக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நார்மல் இஷ்யூ தானே. அது ஒரு பெரிய விஷயமா நீங்க எடுத்துக்கல? பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணக்கூடாது. அது அவங்களோட பர்சனல் விஷயம். அது பாலிடிக்ஸ்குள்ள கொண்டு வரக்கூடாது. பாலிடிக்ஸ் வேற, இது வேறன்றீங்க. வேற, அதாவது பர்சனல் லைஃப் நம்ம இதுக்குள்ள. சீமான் 234 தொகுதியிலையும் ஒவ்வொரு வருஷமும் நிக்கிறாரு. ஏன் அவரால் வின் பண்ண முடியல? நீங்க ஒரு தமிழக வாக்காளரா சொல்லுங்க. அவங்க நல்லா பேசுறாங்க, சூப்பரா பேசுறாங்க. அதுக்கான ஸ்டெப் சரியா இருக்குது இல்லைன்னா எனக்கு தெரியுது. என்ன ஸ்டெப்? இது வரைக்கும் எனக்கு அவரு மக்களுக்கு ஒரு செயல்முறையில ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போராடணும் அப்படிலாம் நீங்க எதிர்பார்க்கறீங்க. அந்த விஜயலட்சுமி மேட்டர் கூட அவருக்கு ஒரு பெரிய மைனஸா? கரெக்ட். அது தவறுன்னு நினைக்கிறீங்களா? மக்களுக்கு நல்லது செய்ய வரேன் அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்க ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். ஒழுக்கம் கரெக்டா இருக்கணும். ஒழுக்கம் யாருக்குமே 100% இருக்க முடியாது. எல்லாருக்குமே ஒரு மைனஸ் இருக்கும். அது இல்லாம அங்க இருக்கிறது இல்லாம ஒரு பொண்ணை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆமா, அது இன்னும் தவறா பேசி அவங்களை இன்னும் கஷ்டப்படுத்தி அவங்களுக்கு ஒரு லைஃப், இவருக்கு அவங்களே ஒரு கேரக்டர் அசோசியேஷன் பண்ணி இவங்களுக்கு தனியா ஒரு ஃபேமிலி எல்லாம் அவங்க செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, நான் ஒரு ஆண், நான் இப்படிதான் இருப்பேன், அவ ஒரு பெண், அதனால நான் அசிங்கப்படுத்துவேன் அப்படின்ற ஒரு ஆண் பெண் வித்தியாசத்தை அவர் வெளிப்படுத்துறாரு. எக்ஸாக்ட்லி. அது கூட அவருடைய வருங்கால வளர்ச்சிக்கு ஒரு இடையூறா இருக்குமா? அது இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம். சீமான் 234 தொகுதியிலும் நிக்கிறாரு, ஆளுங்களை இறக்குறாரு, ஏன் ஜெயிக்க முடியல? மேபி அவர் சிலது பேசுறதா இருக்கலாம். சில விஷயம் அவருடைய வாய் தான் காரணம்ன்றீங்களா? அவருடைய வாய் தானுங்க திறமை. கரெக்ட் தான். சில நேரம் அவர் வாயை விட்டுறாரோ, மேபி அதனாலதான் வார்த்தைகள் நிருபரை திட்டுறது. அதனாலதான் அவர் ஒருவேளை இல்லைன்னா அவர் மேபி நல்லா பண்ணலாம்னு தோணும். விஜயலட்சுமி வச்ச அலிகேஷனால ஏதாவது பிரச்சனை இருக்கா? விஜயலட்சுமி 6 மாசம் என் கூட வாழ்ந்தாரு, பட் அது அவருமே இல்லைன்றாரு. அது இல்ல, அவரே ஒத்துக்கிட்டாருங்க. 6 மாசம் நான் அவங்க கூட இருக்கதான் செஞ்சேன், அந்த பெண் சரி கிடையாதுன்ற மாதிரி அந்த பொண்ணை பத்தி அசிங்கமா எல்லாம் பேசிட்டாரு. அதுதான் சொல்றது, அவர் பேசுறதுதான் சரி இல்லைன்றது. ஓகே, அந்த விஷயத்திலயும் அவர் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணிருந்தா தப்பிச்சிருக்கலாம். மேபி அவரு மக்கள் முன்னாடி நல்லா ரீச் ஆயிருந்தது. சரி, இது கேட்க கூடாத கேள்விதான். 234 தொகுதி திருப்பி நிக்கதான் போறாரு, ஜெயிப்பாரு அந்த தடவை. நம்ம ஜோசியர் கிடையாது, இருந்தாலும் உங்க யூகம் என்ன? மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். மாட்டாருன்னா இன்னும் உறுதியா இருக்கீங்க. சீமான்றவர் பாத்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமா பேசுவாரு. 234 தொகுதியிலையும் டப்புன்னு வேட்பாளர்களை நிறுத்துவாரு. ஆனா ஏன் அவரால் வெற்றி பெற முடியல?
வெற்றி பெறன்றது களத்தினுடைய அவங்களுடைய வேலையை பொறுத்து ஒண்ணு. ம். சீமான்றது 234 தொகுதியில இருக்காருன்னா அவரு தன்னிச்சா வந்து இண்டிவிஜுவலா வந்து நிக்கிறாரு. அது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா அவரால ஏன் ஜெயிக்க முடியல? ஜெயிக்க முடியலன்னா மக்களுடைய மனநிலை அந்த மாதிரி இருக்கு. மக்கள் குழம்பிய மனநிலையில இருக்காங்க. குழம்பிய மனநிலையில இருக்காங்க. மக்கள் குழம்பிய நிலையில இருக்காங்க. குழம்பிய மனநிலை அவங்க இருக்காங்க. ஆ. ஆனா இவரு அதை வந்து குழப்புறாரு. சீமானே குழப்புறாரு. ஆமா. என்ன தமிழ் குழப்புறாரு? தமிழ் என்னன்னு சொல்லிட்டு ஒரே பேச வச்சு அந்த தமிழினன்னு சொல்லி ஏமாத்துறாரான்னு சொல்றீங்களா? ஆமா, தவறு. தமிழ்ன்றது பார்சியாலிட்டி பண்ணக்கூடாது. சரிங்க. மக்களை வந்து இனத்தூண்டல் பண்ணக்கூடாது. ஓ, இனத்தூண்டல் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால ஜெயிக்கல. அது தவறு. தவறான விஷயம். இந்த விஜயலட்சுமி மேட்டர் வந்து நிறைய அவங்க வீடியோ எல்லாம் போட்டாங்க. 6 மாசம் வந்து என் வாழ்க்கையை அழிச்சிட்டாரு. நீங்க நிறைய பாத்தீங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்தாரு இந்த இவங்க அலிகேஷன் பண்ணி. அது வந்து தவறா இல்ல விஜயலட்சுமி மேல தவறு? ஒரு தலைவர்ன்ற பொறுப்புக்கு வராங்கன்னா அவங்க தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். ஒழுக்கம் இருக்கணும்ன்றீங்க. இருக்கணும். அவர் சாதாரணமா சொல்றாரு 6 மாசம் அந்த பெண்ணோட இருந்தேன்னு சொல்றாரு. அப்ப அவரு அந்த தலைவருக்கு அந்தஸ்து இல்லைன்னு அர்த்தம். சமுதாய பணி ஆற்றும் போது அவங்க வந்து எல்லாத்தையும் துறந்து தியாக மனப்பான்மையோட அந்த விஷயத்தோட வந்தாதான் அவரு சமுதாய தலைவர். ஒரு மனுஷனுக்கு ஒழுக்கம் இருக்கணும்ன்றீங்க. ஒழுக்கம் இருக்கணும். சமுதாய பணிக்கு வந்தாலே ஒழுக்கம் இருந்தாதான் அதுக்குள்ள வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. சரி, எனக்கு ஒரு ஆசையான கேள்வி. இந்த தடவையாவது 234 தொகுதியில ஒரு தொகுதியில ஜெயிப்பாரா சீமான்? அது வாய்ப்பு இல்ல. சாத்தியக்கூறு குறைவுதான். என்ன காரணம் நினைக்கிறீங்க? என்ன காரணம்? நான் ஒண்ணு கேக்குறேன். நிறைய கூட்டம் வருது. இளைஞர்கள்லாம் அப்படி சீமான் சீமான் உயிரை விடுறாங்க. ஆனா ஏன் ஓட்டா மாறல? இளைஞர்களுக்கு வந்து தமிழ்நாடு உடைய சித்தாந்தம் தரல. தமிழ்நாடு ஒரு சித்தாந்தம் பாரம்பரியம் மிக்கது. அதுக்கான போராடின கட்சிகள் திராவிட இயக்கம் முதல் கம்யூனிஸ்ட் வரைக்கும் பெரிய பெரிய கட்சிகள்லாம் உண்மையா அடித்தளத்துல இருந்து போராடுறவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த காலத்துல அவங்க நீண்ட காலமா ஒரு 75 வருஷ காலம் பயணம் பண்றாங்க. 100 வருஷ காலம் பயணம் பண்ண கட்சிலாம் இருக்கு. புதுசா வந்து இவங்க வந்து இதை காமிக்கிறேன் அதை காமிக்கிறேன்றது ஒரு சல்லா காசு விஷயம் அது. சரி சரி. வாங்க தோழரே, வணக்கம். வணக்கம். ஓகே, நீங்க சொல்லுங்க. சீமான் 234 தொகுதியிலையும் வேட்பாளர்கள் இருக்கிறாரு ஒவ்வொரு தேர்தலையும். ஏன் அவரால் வின் பண்ண முடியல? சார், அவர் பேசுறது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது. அதே சமயத்துல ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அவர் பேசுறது அந்த மாதிரி இருக்கும், உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்கும், மக்களை தூண்டுற மாதிரி இருக்கும். அவ்வளவு வெறித்தனம் வரும். அதனால ஆனா வந்து கொலைக்கிற நாய் வந்து கடிக்காது, கடிக்கிற நாய் கொலைக்காதுன்னுவாங்க. அந்த மாதிரி இவர் பேசுறது வந்து பேசுறதோட முடிஞ்சிடுது. காரியம் இல்ல. ஆமா, காரியம் இல்ல. அவர் கூட இருக்கிறவங்களும் அவர் எப்படி பேசுறாரோ அதே மெத்தட்ல பேசுறான். ஆனா அவர் வந்தார்னா உண்மையிலேயே வந்து இவர் எப்படி மேடையில பேசுறாரோ அதே மாதிரி நடத்தையிலும் காட்டுவாரு. காட்ட அணுகுமுறை நல்லா இருக்காது. இப்ப விஜயலட்சுமின்ற ஒரு நடிகை வந்து ஒரு புகார் கொடுத்தாங்க. 6 மாசம் என் கூட வாழ்ந்தாருன்னு இவரும் ஒத்துக்கிட்டாரு. அப்ப அந்த ஒழுக்கன்ற ஒரு விஷயம் மைனஸ் ஆகுது. அதான் அதெல்லாம் அது வந்து சினி ஃபீல்ட்ல வந்து இதெல்லாம் சகஜம். என்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்னு ஒரு மெத்தட்ல ஓடும். அதெல்லாம் அந்த அரசியல்வாதிக்கு ஒழுக்கம் இருக்கணும் இல்லையா சார்? அது அரசியல்வாதி அவர் வந்து சினி ஃபீல்ட விட்டு வந்த பிறகுதான் சார் அரசியல்வாதி. அதுக்கு முன்னாடி சினி ஃபீல்ட டைரக்டர், அவர் டைரக்டர், நடிகர் எல்லாமே இருந்திருக்காரு. வசனகர்த்தா, தயாரிப்பாளர் அப்படின்னு இருந்திருக்காரு அவர். ஓகேங்களா? அப்ப நடந்த நிகழ்ச்சி சார் அது. ஒருத்தருக்கு ஒழுக்கம் உள்ளவன் சார் முன்னாடி இருக்க கூடாதா சார்? ஒழுக்கம் உள்ள எவன் இருக்கான்? எவனுமே கிடையாது. பின்னாடி பாத்தீங்கன்னா எவனுமே ஒழுக்கம் இல்லாதவனா வருவான். ஆனா இப்ப அரசியல் வந்து இவர் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறாரு சார். ஒரு சிலர் தப்பு செஞ்சுட்டு அப்புறம் திருந்துவான் இல்லையா? அந்த மாதிரி கூட இருக்கலாம். அவர் சீமானை மட்டும் இந்த விஷயத்துல நம்ம சொல்ல வேணாம். ஏன்னா ஆமா, யாருமே இதுல ஒழுக்கம் கிடையாது. ஏன் அவர் வெற்றி பெற முடியல? நல்லா பேசுறாரு, உணர்ச்சியோட பேசுறாரு, மக்கள் கூட்டம் அவ்வளவு வருது, ஏன் ஜெயிக்க சார்? அவரோட மக்களை கூப்பிட்டு அவர் திரட்டி அவரு போடுற மீட்டிங் எல்லாத்துக்கும் வராங்கன்னா அவர் பேச்சுக்காக வராங்க. ஆனா இவர் என்ன தவறு செய்யறாருன்னா, நான் தனிச்சு வருவேன்னு காலதாமதம் பண்ணி 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 தன்னையே அழிச்சுக்கிறாரு. கூட்டணி வேணும் சார், கூட்டணி வேணும். ஒரு நல்ல கூட்டணி வந்தா சேர்த்துக்கணும். இல்லையா தன்னை வளர்த்துக்கிறதுக்கு இன்னொரு கூட்டணியில போயிட்டு சப்ப கட்டிக்கின்னு உள்ள போய் அதை பூந்து நம்ம பாட்டுன்னு அதை நம்ம பயன்படுத்தி உள்ள வந்துடணும். அது நீ வராத காரணம், நீ தனிச்சு வருவ நீ கனவு காண்ற. வரவே முடியாது. தனித்து நின்று நான் ஜெயிக்கிறேன்னு சொல்றேன். வரவே முடியாது சார். அது வரவே முடியாது. இந்த 2026 இது பிரதிபலிக்குமா? அதாவது சீமான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுதான், யார் யார் இவர் வெறுத்து இருந்தாங்களோ அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, விஜய்க்கு அவருக்கு தாவாங்க. சரிங்க. விஜய்க்கு ஓட்டு போடணும்னு ஆசைப்படுவாங்க. சரிங்க. ஓகேங்களா? அதனால இவருக்கு முதல்ல இருந்த சதவீதம் எவ்வளவு இருந்தது?
அது இன்னும் குறைஞ்சிரும். அது இன்னும் குறையும். அவர் ஒன்றும் டாப்ல வர முடியாது. அவரை நம்பி நின்னாங்க பாருங்க, அவங்க எல்லாம் வருத்தப்படுவாங்க. இந்த ஆளு சொன்னா கேட்க மாட்டான் இந்த ஆளு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. கூட்டணி சேர்ந்திருந்தா ஏதோ ஒரு குறிப்பிட்ட சீட்டாவது வந்திருக்கலாம். அதை வந்து இல்லாததா சீமானுடைய தொடர் தோல்விக்கு காரணம் அதுதான். அதேதான் நீங்க சொன்னதுதான். மக்கள் அவங்களுடைய பதில்களை சொல்லிட்டாங்க. சீமான் 234 தொகுதிகள்லயும் எப்பவுமே அழகா நிக்கிறாரு. ஆனா வெற்றி பெற முடியல. அவர் வெற்றி பெறாததுக்கு காரணம் செயல்பாடுகள் கொஞ்சம் நல்லா இருக்கணும்ன்றாங்க. மக்களுடைய கருத்து, நான் சொல்லல. மீண்டும் அடுத்த பதிவை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். விஜய் தமிழ்.